இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேத்து பொறுத்தளவு வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சைடு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்ல. அதுவே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆயிலோட பிரைஸ் வந்து சின்ன லெவல்ல குறைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன சப்போர்ட்டா எல்லாரும் பார்க்குறாங்க. அதனாலேயே மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹைக் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் ஆயிலோட பிரைஸ் சேஞ்சஸ்னால பெரிய மாற்றங்கள் நடக்குது. பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ. இந்த ஒவ்வொரு நாள் மாற்றத்தையும் நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மார்க்கெட்ல இது வந்து பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்றதுனாலேயே, இத ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட் பண்றது பெரிய சப்போர்ட்டாவே இருக்கும். இன்னைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி 50 ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேடிஎம் பார்க்கலாம். பேடிஎம் வந்து இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் சப்மிட் பண்ண போறாங்க. ஆனா கடந்த 3 வருஷமா அவங்களுடைய ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு பேடான விஷயமா தான் இருந்தது. இந்த தடவையும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய அளவில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா பஜாஜ் ஆட்டோ பார்க்கலாம். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால பஜாஜ் ஆட்டோமொபைல் பொறுத்தளவு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இன்னைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவரால் ஆட்டோமொபைல் செக்டாரே பாசிட்டிவான மூமெண்ட் இன்னைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான மூமெண்ட்டை சரியாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு அதில் இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் சரியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.